Hello dear friends, I am Mahati here. Welcome to our YouTube channel Edumutra. நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறேன்னா 9th 10th பயோ கவர் பண்ண போறேன். டுடே 10th பயாலஜி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன பார்க்க போறோம்னா லைஃப் ப்ராசஸஸ். இன்னைக்கு அதோட இன்ட்ரோ மட்டும் பார்ப்போம். லைஃப்னா என்ன, லைஃப்ல என்னென்ன ப்ராசஸ் இருக்கு, அந்த ப்ராசஸோட நார்மல் டெஃபினிஷன் என்ன, அதெல்லாம் பற்றி நார்மலாக நம்மளுக்கு என்னென்ன தெரியும் அதெல்லாம் பற்றி நார்மலாக பார்ப்போம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பேசிக் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். பேசிக்காக உங்களுக்கு வந்து லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ். லைஃப்னா என்ன ஃபஸ்ட்டு? லைஃப்ங்கிறது வந்து லிவிங் திங்ஸை சொல்லுவோம், ரைட்டா? ஸோ லிவிங் திங்ஸ், லைஃப்ல என்ன? லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் லிவிங் திங்ஸ் ஹேவ் லைஃப்னு சொல்லுவோம். சரியா? இட் ஹேஸ் லிவிங் திங்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி ஒரு பொருளோ, அதாவது ஒரு உயிரினமோ, அனிமல்ஸ் மேபி இருக்கலாம், ஹியூமன்ஸாக இருக்கலாம், பிளான்ஸாக இருக்கலாம், ஃபங்கியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று, அமீபாவாக இருக்கலாம், பாக்டீரியாவாக இருக்கலாம். எது உயிரோடு இருக்கோ அது எப்படி உயிரோடு இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஹவ் தட் இஸ் அலைவ். இது அலைவ்னு சொல்கிறோமா? இது அலைவ்னு சொல்லிட்டு சொல்றோம். இதுக்கு ப்ரூஃப் என்ன நம்மளுக்கு? அது அலைவா இருக்குன்னு நம்ம சொல்றோம். சரியா? அலைவா இருக்குங்கிறதுக்கான ப்ரூஃப் என்ன? நம்ம சொல்லலாம், அதோட மூமெண்ட்ஸ் இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, அதனால அது உயிரோட இருக்கு அப்படின்னு சொல்லுவோமா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? மூமெண்ட்ஸ். சம் மூமெண்ட்ஸ். லைக் லிவிங் ஆர்கானிசம் has some movements, right? கண்டிப்பா எந்த உயிரினமா இருந்தாலும் அதுக்கு மூமெண்ட் இருக்கும், கரெக்டா? சரி, மூமெண்ட். இந்த மூமெண்ட் ஒன்று மட்டும் வச்சுக்கிட்டே அது உயிரினம் உயிரோட இருக்கு, அதுக்கு லைஃப் இருக்கு, அது உயிரோட இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியுமா? வேற என்ன சொல்லலாம்? பிரீத்திங், பிரீத் இன் பிரீத் அவுட். அந்த ஆக்ஷன், அது ஆக்ஷனோட நம்ம வந்து பல்ஸ் பார்த்து கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், கரெக்டா? என்ன ரெண்டு? பிரீத்திங், கரெக்டா? இது பிரீத்திங் செகண்ட். தேர்ட் என்ன? தேர்டு இப்போ வந்து இது ரெண்டுத்து மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு இது வந்து உயிர் உள்ள உயிரினம் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து நார்மலா இப்போ ஒரு ஹியூமன் இருக்காங்க. ஹியூமன் வந்து யோகா பண்றப்போ நம்ம வந்து அந்த மூச்சை கட்டுப்படுத்தி யோகா பண்றதெல்லாம் இருக்கு. சரியா? அப்போ இருக்கிறப்போ அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு சில மணி நேரம் கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கவங்கள இப்போ போய் பார்த்து அப்படி இருக்கவங்கள பார்த்து அவங்களுக்கு வந்து பிரீத்திங் இல்லை, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ பல்ஸ் இருக்கு, அவங்க ஹார்ட் பீட் இருக்கு, அதை வச்சு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ லிவிங் ஆர்கானிசம் ஹேஸ் சம் ப்ராசஸ். ஏதோ ஒரு ப்ராசஸ் வந்து அது அவங்க பாடிக்குள்ளே, வித்தின் த பாடி ஏதோ ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு. அதை வச்சுதான் நம்ம என்ன சொல்றோம்? அது உயிரோட இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு, அந்த ப்ராசஸ் பண்றதுனாலதான் அது உயிரோட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரியா? ஸோ லிவிங் ஆர்கானிசம்ஸ் have some processes, right? Living organism has some processes within the body. அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? அப்படி இருக்கிறதுனாலதான் லிவிங் ஆர்கானிசம், அதுக்கு உயிரோட இருக்கு, அது இன்னும் உயிரோட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரி, ஹியூமன்ஸ்க்கு அப்படி இருக்குன்னு சொல்றோம். இப்போ ஒரு மரம் இருக்கு, மரம் வந்து அசையாம, இலையோ அசையாம, ஒரு காத்தே இல்லாம அப்படியே இருக்குன்னு வச்சுக்கீங்க. அப்போ வந்து அந்த மரம் செத்து போயிடுச்சுன்னு சொல்லுவோமா? இல்லை. இப்போ லீஃப் வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க? லீஃப்லாம் கிரீனா இருக்கு, அது இன்னும் உயிரோட இருக்கு. ஏன் சில மரத்துல வந்து லீஃப்லாம் எல்லோயிஷா கூட இருக்கலாம், வேற கலர்ல கூட இருக்கலாம்ல. அப்படி இருக்க மரத்தை பார்த்துட்டு இது லீஃப் வாடி போச்சு, இல்ல வாடின கலர்ல இருக்கு, அதனால இது இறந்து போச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா that to have life, but how that shows, அது எப்படி நம்மளுக்கு தெரிய வரும்? அதோட உள்ளார within the body some improvements there,
கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சடன் growth காமிக்காது எந்த ட்ரீஸுமே கொஞ்சம் கொஞ்சமா வளரும் சரியா அப்படிங்கிறப்போ நம்ம வந்து சடனா ஒரு ஆக்ஷனை பார்த்து சொல்ல முடியாது சரியா அப்புறம் இப்போ வந்து அப்படியே மரத்துக்கும் அதே மாதிரி இருக்கு ஏன்னா மரம் வந்து டக்குன்னு பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து பார்க்குற மரத்துல வாடி போயிருக்கு செடி நாளைக்கும் அதே மாதிரி வாடி போயிருக்கு நாளைக்கு ஒரு வாரம் கழிச்சு வந்து பார்க்கறப்ப அப்படியே வாடி போய் இருக்கிறதுனால அது நீ செத்து போச்சுன்னு சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா தட் ரூட் ஹேஸ் சம் லைஃப் அதோட ரூட்ல கொஞ்சம் உயிர் இருக்கும் எப்படி ரூட் வந்து வாட்டர் சாயிலோட கனெக்ட் பண்றதுனால சாயில்ல வாட்டர் கண்டென்ட் வாட்டர் அப்சர்வ் பண்ணி ஸோ அது உள்ளார வித்தின் த பாடி பிளான்ட்ஸ் உள்ளார சம் ப்ராசஸ் நடக்குது அது நம்ம விர்ச்சுவலா பார்க்க முடியாது ஆனா அதுக்குள்ள ஒரு ப்ராசஸ் நான் எப்படி ஹியூமன்ஸ்குள்ளேயும் வித்தின் த பாடி சம் ப்ராசஸ் நடக்குதுன்னு சொல்றோனோ அதே மாதிரி ட்ரீஸுக்குள்ளாரையும் சம் ப்ராசஸ் நடக்குது சரியா அப்போ நம்ம பார்க்க முடியாது நம்மளால கண்ணால பார்க்க முடியாது ஆனா அவங்க உயிரோட இருக்காங்க அதுதான் ப்ராசஸஸ் சரியா அந்த ப்ராசஸஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த சாப்டர் 1 லைஃப் ப்ராசஸஸ்ல பிரீஃபா பார்ப்போம் ஓகேவா இதுதான் லிவிங் திங்ஸ் ஓகேவா நான் லிவிங் திங்ஸ் என்ன சொல்லுவோம் லிவிங் திங்ஸ் நம்மளுக்கு தெரியுது சம் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் நான் லிவிங் திங்ஸ் எப்படி சொல்வேன் நான் லிவிங் திங்ஸ் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சம் எக்ஸாம்பிள் நான் லிவிங் திங்ஸ் டேபிள் சேர் எக்ஸெட்ரா ஓகேவா எதனால இதை நான் லிவிங் திங்ஸ் சொல்றோம் எஸ் கரெக்ட் விச் டோன்ட் ஹேவ் லைஃப் அதுக்கிட்ட லைஃப் கிடையாது நோ லைஃப் அதுக்கு லைஃபே கிடையாது அதனாலதான் இதை என்ன சொல்றோம் நான் லிவிங் திங்ஸ்னு சொல்றோம் கரெக்டா நோ லைஃப் நான் லிவிங் திங்ஸ்க்கு லைஃப் கிடையாது ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் மூமெண்ட் இருக்குன்னு பார்த்தோமா இந்த நான் லிவிங் திங்ஸ்க்கு மூமெண்ட் இருக்குமா கிடையாது ஏன்னா until unless நம்ம அந்த பொருளை தூக்கி நகர்த்த நம்ம நகர்த்துற வரையும் அதால நகர முடியாது தானா அதால நகர முடியாது சரியா இதுக்கு ஏதாச்சும் பிரீத்திங் ப்ராசஸ் ஏதாவது இருக்கா கிடையாது கரெக்டா இது ஒரு டஸ்டர் இருக்கு இந்த டஸ்டர் வந்து இப்படியே கையிலே வச்சிருந்தேன்னா இது அப்படியே தான் இருக்கும் இதுக்கு எந்த மூமெண்ட்டுமே கிடையாது சரியா இதை நான் இப்படி தூக்கி இதுக்கு ஒரு மூமெண்ட் கொடுக்குற வரையும் இது வந்து உயிர் இல்லாம தான் இருக்கு ஏன்னா இப்படியே வச்சிருந்தேன்னா அது அப்படியே இருக்கும் அதால நான் வந்து ஓட முடியாது ஓடு 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 அப்படின்னு சொல்ல இது ஓடுமா ஓடாது ஏன்னா அதுக்கு உயிர் கிடையாது நம்மளா இப்படி தூக்குற வரையும் இல்ல இதை நகர்த்துற வரையும் இதுக்கு உயிர் இல்லை சரியா அதைத்தான் நான் சொல்றேன் நான் லிவிங் திங்ஸ் விச் டோன்ட் ஹேவ் மூமெண்ட்ஸ் அதுக்கு இருக்காது அதுக்கப்புறம் இதால பிரீத் பண்ண முடியுமா நம்ம இப்படி பிரீத் பண்றோம் கரெக்டா இதால பிரீத் பண்ண முடியுமா முடியாது ஏன்னா which don't have any organs or cells or anything don't have இதால பிரீத் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து ட்ரீயா இது வந்து வுட்டால ஆயிருக்கு இது ட்ரீயா இருக்கப்ப இது பிரீத் பண்ணிருக்கலாம் ஆனா இப்போ இது வந்து அதை கட் பண்ணி நம்ம இது ஒரு ப்ராடக்டா மாத்திட்டோம் நான் லிவிங் திங்ஸா மாத்திட்டோம் அப்போ இதுக்கு உயிர் இப்போ இருக்காது சரியா நான் சொல்றது புரியுதா சோ இதுக்கு உள்ளார இப்ப எதுவும் ப்ராசஸ் நடக்குமா நோ ப்ராசஸ் இதுக்குள்ளார என்ன ப்ராசஸ் நடக்கும் ஒண்ணுமே ப்ராசஸ் இது ஒரு just think which don't have life non living things புரியுதா இதுதான் living things and non living things ஓட டிஃபரன்ஸ் கரெக்டா அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் நம்ம சாப்டருக்குள்ள போலாமா இது லைஃப் ப்ராசஸ் சரியா ஃபர்ஸ்ட் லைஃப் ப்ராசஸ்னா என்னன்னு பார்த்துருவோமா நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு லைஃப்னு இருந்ததுன்னா அதுக்குள்ளார ஒரு அந்த ஹியூமன்குள்ளேயோ அனிமல்ஸ்குள்ளேயோ ட்ரீஸ்குள்ளேயோ என்னதெல்லாம் லைஃப் இருக்கோ அதுக்குள்ளார வித்தின் த பாடி சம் ப்ராசஸஸ் நடக்கும்னு சொன்னா அது விஷுவலாயால பார்க்க முடியாது அதைத்தான் லைஃப் ப்ராசஸ்ன்னு சொல்றோம் ஸோ இதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவோம் த ப்ராசஸ் எழுதிடுறோம் the processes that happens within the body the processes that happens within the body
அதுதான் லைஃப் ப்ராசஸ் சொல்றோம். ஒரு ப்ராசஸ், ஏதோ ஒரு ப்ராசஸ் நடக்குது. அது எங்க? ஒரு பாடி சிஸ்டம்குள்ளார, ஒரு பாடி சிஸ்டம்குள்ளார அந்த ப்ராசஸ் நடக்குதுன்னா அதுதான் என்ன சொல்றோம்? லைஃப் ப்ராசஸஸ் சொல்றோம். இந்த ப்ராசஸ் எதை ரெஸ்பான்சிபிள் பண்ணுதுன்னா growth-ஐயும் மெயின்டெனன்ஸையும். இந்த ப்ராசஸ் இப்படி நடக்குதுல ஒரு ப்ராசஸ் உடம்புக்குள்ளார, நம்ம பாடிக்குள்ளாரையோ ஏதோ ஒரு பிளான்ட் பாடிக்குள்ளேயோ ட்ரீ பாடிக்குள்ளேயோ நடக்குதுல இந்த ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் எதை இம்ப்ரூவ் பண்ணுது? இது 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 வந்து எதை ரெஸ்பான்சிபிள் பண்ணுது? ரெஸ்பான்சிபிள், திஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு growth அண்ட் மெயின்டெனன்ஸ். அந்த ஒரு ப்ராசஸ் நடக்கிறதுனால தான், உள்ளார ஒரு ப்ராசஸ் இருக்கிறதுனால தான் ஒரு growth இருக்கு. கரெக்டா? உள்ளார நம்ம ஏதோ ஒரு ப்ராசஸ் நடக்கிறதுனால தான் நம்ம வளர்றோம். நம்ம பாடி ஃபிட்டா மெயின்டைனா இருக்கு. அதே மாதிரிதான் பிளான்ட்டுக்கும் உள்ள ஏதோ ப்ராசஸ் இருக்கிறதுனால தான் அது ஃபுட்டை எடுத்துக்கிட்டு டைஜஸ்ட் பண்ணிட்டு உயிரோடு இருக்கு. கரெக்டா? அப்படி ஒரு ப்ராசஸே நடக்கலாம், அது உயிரோடு இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதுக்கு ஒரு மெயின்டைன் இல்லாம போயிடும். am I right? இதத்தான் இது ஈஸியா புரியுதுல. the process that happens within the body system, அதுதான் லைஃப் ப்ராசஸ்ன்னு சொல்றோம். and responsible to growth and maintenance. அது எதை ரெஸ்பான்சிபிள் பண்ணுது? அந்த ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு growth and development, மெயின்டெனன்ஸ். ஓகேவா? நம்ம ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம பாடிக்குள்ளார நடக்குது, அந்த வித்தின் த பாடி உள்ளார நடக்குது, அதை தான் லைஃப் ப்ராசஸ் சொல்றோம். அந்த ப்ராசஸ், அந்த உள்ளார நடக்கிற ப்ராசஸ் எதை ரெஸ்பான்சிபிள் பண்ணுது? growth-ஐயும் மெயின்டெனன்ஸையும் ரெஸ்பான்சிபிள். இப்போ லைஃப் ப்ராசஸுக்கான டெஃபினிஷன் புரியுதா? சிம்பிள். இந்த லைஃப் ப்ராசஸ்ன்னு ஒரு வார்த்தை கண்டாலே இதை வச்சு நீங்க டிஃபைன் பண்ணலாம். கரெக்டா? ஓகே. இப்போ லைஃப் ப்ராசஸ்னா என்ன? ஏதோ ஒரு ப்ராசஸ் பாடிக்குள்ள நடக்குது, அதனால growth மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஆகுது, அதுதான் லைஃப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்படி நடக்குதுல ப்ராசஸ், என்னென்ன ப்ராசஸ் நம்ம பாடிக்குள்ள நடக்குது அது தெரியுமா? What are the processes that are happening in our body? First one, nutrition. Second one, respiration. Third one, transportation. Fourth one, excretion. Fifth one, control and coordination. Sixth one, reproduction. But நம்ம இந்த சாப்டர் லைஃப் ப்ராசஸஸ் 10th பயாலஜியில் சாப்டர் 1ல நம்மளுக்கு கொடுத்துருக்க வரையும் இந்த 4 பற்றி தான் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அந்த போத் கடைசியில் இருக்க 5th ஸ்டெப்பும் 6th ஸ்டெப்பும் நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ இதை மட்டும் நான் என்னென்னு சொல்கிறேன். சரியா? ஃபர்ஸ்ட் நியூட்ரிஷன். நியூட்ரிஷன்னா என்னப்பா? நியூட்ரிஷன் நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்குது? நியூட்ரிஷன் இப்போ வந்து நான் நடக்கிறேன் சரியா? நடக்கிறேன், ஆடுறேன், பேசுகிறேன், உங்களுக்கு டீச் பண்ணுறேன். இதெல்லாம் எனக்கு நான் எப்படி பண்ணுறேன்? ஏதோ ஒரு எனர்ஜி எனக்கு உள்ளார இருக்குது. அது அந்த எனர்ஜி தான் என்னை மோட்டிவேட் பண்ணி பேச வைக்குது. கரெக்டா? ஸோ எனக்கு எனர்ஜி இருக்கு, அதனால தான் பேசுறேன். இப்போ எனர்ஜி இல்லைன்னா சொங்கி மாதிரி இப்படி படுத்து கிடப்பனா? கரெக்டா? அதைத்தான் சொல்றேன். அப்போ நியூட்ரிஷன் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆக்ஷனோ ஏதோ ஒன்று பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன தேவை? எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குது? ஃபுட்டு. எங்கேருந்து கிடைக்குது நம்மளுக்கு? ஃபுட். திஸ் இஸ் ஆல் அபவுட் ஃபுட்டு. ஓகேவா? திஸ் இஸ் ஆல் அபவுட் ஃபுட். நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருந்தா நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்குது. உள்ள போனோடனே ஃபுட்டு உள்ள போனோடனே எப்படி எனர்ஜியா மாறிடுமா? மாறாது. எப்படி? ஃபுல்ல சாப்பாடு வந்து எடுத்துக்கிறோம், எடுத்த பிறகு அந்த ஃபுட் வந்து ஸ்மால் பீஸா பிரேக் ஆகும். அந்த பிரேக் ஆன பீஸு ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம ஸ்டொமக்குள்ள நடந்து அந்த ரியாக்ஷன் மூலமா தான் நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்குது. புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபுட்டை எடுத்துக்கிறோம். அந்த ஃபுட்டை எடுத்தோடனே அந்த ஃபுட்டு ஸ்மால் பீசஸா பிரேக் ஆகுது. ஓகேவா?
அந்த பிரேக் ஆகிற பீசஸ் தான் நியூட்ரியன்ஸ்ன்னு சொல்றோம். என்னது நியூட்ரிஷன் கிடையாது, நியூட்ரியன்ஸ். அந்த ப்ராசஸ் நடக்குதுல, அந்த ப்ராசஸ் தான் நியூட்ரிஷன் சொல்றோம். கரெக்டா? ஸோ அதுக்கு டெஃபினிஷன் என்ன? ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் ஃபுட் அண்ட் பிரேக்கிங் டவுன் இன்டு ஸ்மால் பீசஸ் அண்ட் அப்சார்பிங். ஃபர்ஸ்ட் நியூட்ரிஷன் என்ன சொல்றேன்? ஒரு ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிறோம், சாப்பிட்டோன்னே அந்த ஃபுட் வந்து ஸ்மால் பீசஸா பிரேக் டவுன் ஆகுது. எப்படி ஆகும்? ஃபுட் வந்து எப்படி ஆகும்? பிரேக் டவுன். கரெக்டா? பிரேக் டவுன் ஆகுது. பிரேக் டவுன் ஆகி அது ஸ்மால் பீசஸா ஆன பிறகு நம்மளுக்கு வந்து எனர்ஜி கிடைச்சிருமா? கிடைக்காது. அந்த எனர்ஜி, அந்த ஸ்மால் பீசஸா நம்ம பாடியில இருக்க ஆர்கன்ஸ் ஃபர்ஸ்ட் அப்சார்ப் பண்ணும். அப்சார்ப் பண்ணாதான் அது வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த ப்ராசஸ் நடக்குதுல்ல, அந்த ப்ராசஸ் பேர் தான் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்றோம். சரியா? செகண்ட், சரி ஃபுட்டு கிடைச்சிருச்சு, எனர்ஜி கிடைச்சிருச்சு, அதோட நம்ம உயிர் வாழ முடியுமா? முடியாது. ரெஸ்பிரேஷன் தேவை, பிரீத்திங் தேவை. மூச்சு விடாம நம்மளால இருக்க முடியுமா? மூச்சு தம் கட்டிட்டு இருந்தா கூட எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? மேக்சிமம் 3 minutes 4 minutes. என்னால முடியாது, நான் அவ்வளவுதான் செத்து போயிடுவேன் அப்படிலாம் இருந்தாலும். ஸோ ரெஸ்பிரேஷனும் உங்களாலையும் முடியாதுதான், ட்ரை தான் பண்ணிடாதீங்க. ரெஸ்பிரேஷனும் நம்மளுக்கு முக்கியம். சரியா? இப்போ வந்து ரெஸ்பிரேஷன் என்ன? பிரீத் இன் பிரீத் அவுட். அப்போ உள்ள இழுக்கிறப்போ ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம், வெளில விடுறப்போ கார்பன் டை ஆக்சைடு எடுக்கும். அப்போ என்னது? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸா எக்ஸ்சேஞ்ச் பண்றோம். ஒரு கேஸை எடுத்துக்கிட்டு இன்னொரு கேஸை அவுட் பண்றோம். ரெஸ்பிரேஷன் என்ன? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். நம்ம பிரீத் இன் பண்றப்போ ஒரு கேஸை அப்சர்வ் பண்ணிட்டு பிரீத் அவுட் பண்றப்போ ஒரு கேஸை வெளியிடும். கரெக்டா? ஸோ நம்ம வந்து ரெஸ்பிரேஷன் என்ன? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ், அதுதான் சொல்றோம். தேர்ட் ஒன் என்ன? டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஓகே, ஃபுட்டு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? நியூட்ரிஷன் சொன்னோம். ஃபுட்டு எடுத்துக்கிட்டு அது பிரேக் டவுன் ஆகுது. ஃபுட்டை வந்து பாடி வந்து ஸ்டொமக் அப்சர்வ் பண்ணிட்டு அது வந்து எனர்ஜியா நம்மளுக்கு கொடுக்கறதுனால தான் நம்மளால நடக்க முடியுது, பேச முடியுது. ஸோ எனர்ஜி கிடைச்சிட்டு அப்புறம் ரெஸ்பிரேஷன், மூச்சு கிடைச்சிட்டு வாழ்றதுக்காண்டி. இது ரெண்டு மட்டுமே போதுமா? ஸ்டொமக்ல எனர்ஜி இருந்தா மட்டும் போதுமா? முடியாதுல்ல. இந்த எனர்ஜி நம்மளுக்கு, எனர்ஜியும் கேஸும் இருக்குல்ல, இந்த எனர்ஜியும் கேஸும் நம்ம ஹோல் பாடிக்கும் தேவைப்படுது. ஓகேவா? ஏன்னா எல்லா ஆர்கனுக்குமே ஆக்சிஜன், பாடியில இருக்க ஹார்ட், பிரெயின், ஐஸ், ஈவன் இன்சைட்ல இருக்க வாக்கல் கார்டு எல்லாத்துக்குமே ஆக்சிஜன் தேவைப்படுது. எல்லாமே ஹெல்த்தியா உயிர் வாழ்றதுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது. ஃபுட்டும் அந்த ஃபுட்டுல இருந்து பிரேக் டவுன் ஆகி கிடைக்கிற எனர்ஜியும் தேவைப்படுது. ஹார்ட்டுக்கு எனர்ஜி கிடைச்சாதானே நம்ம லேப்டாப் நடிக்குதுல, அதுக்கும் எனர்ஜி வேணும்ல. மூளை எவ்வளவு நேரம் யோசிக்கணும், அதுக்கும் எனர்ஜி வேணும்ல. ஸோ அதுக்கும் எனர்ஜி, ஹோல் பார்ட் ஆஃப் த பாடிக்கும் எனர்ஜி தேவைப்படுது. அப்போ என்ன நடக்கணும்? நம்ம உள்ள எடுத்துக்கிறது சாப்பாடும் எடுத்துக்கிட்டோம், கேஸும் எடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன நடக்கணும்? எல்லா பாடிக்கும் பிரிச்சு கொடுக்கணும். சரியா? அந்த பிரிச்சு கொடுக்குற ப்ராசஸ் தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்றோம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ன? எல்லா பாடிக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுக்கிறது. அப்புறம் என்ன? டிரான்ஸ்போர்ட் ஆஃப் gases and energy. ஓகேவா? டிரான்ஸ்போர்ட் இப்போ கிடைச்ச நம்ம எனர்ஜியும் கேஸையும் நம்ம ஹோல் பாடிக்கு பிரிச்சு தனித்தனியா பிரிச்சு கொடுக்கணும். அப்பதான் நம்மளால எல்லா பாடியும், எல்லா ஆர்கன் எல்லாமே கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகும். சரியா? அப்புறம் கடைசி என்ன இருக்கு? எக்ஸ்கிரீஷன். ஓகேவா? நம்மளுக்கு ஃபுட்டு கிடைச்சிருச்சு, எனர்ஜி கிடைச்சிட்டு, நம்ம ஃபங்க்ஷன் பண்றது, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ் எல்லாமே கிடைச்சிருச்சு. கடைசியா எக்ஸ்கிரீஷன். நம்ம எவ்வளவுதான் நல்ல விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் அதுல சம் வேஸ்டேஜஸ் இருக்கதான் செய்யும். ஏன் இப்போ வந்து நீ கேஸஸ்ல என்ன வேஸ்டேஜ் இருக்குன்னு கேட்பீங்க. கேஸஸ்ல நீங்க வந்து சுவாசிக்கிற காத்து வந்து ரொம்ப நல்ல காத்தா சுவாசிக்கிறீங்க, அது நல்ல காத்துன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவோ பொல்யூஷன் இருக்கு. கரெக்டா? ஸோ அது வழியாகவும் டஸ்ட் உள்ள போகுது. அது மாதிரி இல்லாம சாப்பிட்ற சாப்பாடுல இருந்தும் வேஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ அந்த வேஸ்டேஜஸே நம்ம பாடியிலேயே தங்கிட்டா நம்ம பாடி எப்படி இருக்கும்? நம்ம பாடி டஸ்ட்பின் ஆயிடும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ அந்த ப்ராசஸும் நம்ம பாடியோட ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸ்கிரீஷன்னா என்ன? வேஸ்டேஜஸ் கம் அவுட். இந்த 4 ப்ராசஸை பத்தி தான்
இந்த சாப்டர்ல லைஃப் ப்ராசஸ்ங்கிற சாப்டர்ல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நியூட்ரிஷன். ஷார்ட்டா சொல்ல, நியூட்ரிஷன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோம். ஃபுட் எதுக்காக எடுத்துக்கிறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம நடக்கிறோம், போறோம், ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்றோம், இதுக்கு எனர்ஜி தேவை, இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால ஃபுட் எடுத்துக்கணும். ஃபுட் வந்து பிரேக் டவுன் ஆகி ஸ்மால் பீசஸா இருக்கு. அந்த ஸ்மால் பீசஸ் ஆனது வந்து பாடியால அப்சர்வ் பண்ணப்பட்டு அது எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது. அதுதான் நியூட்ரிஷன். ரெஸ்பிரேஷன்னா சரி, நம்மளுக்கு ஃபுட்டு கிடைச்சிட்டு எனர்ஜி கிடைச்சிட்டு அதை மட்டும் வாழ முடியாது. அதனால ரெஸ்பிரேஷன் கேசஸ் நம்ம வந்து பிரீதிங் பிரீத் அவுட் பண்ணணும். ஸோ அது என்னது? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ். அது மூலமா நம்ம ஹோல் பாடிக்கான ஆக்சிஜனை பிரீதிங் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலமா எடுத்துக்கிறோம். தேவையில்லாத காற்றை வெளியும் விட்டுறோம், கார்பன் டை ஆக்சைடா. ஓகேவா? டிரான்ஸ்போர்ட்டேஷன். தேர்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ன சொன்னேன்? நம்ம ஏற்கனவே எடுத்துக்கிட்ட ஃபுட் எனர்ஜியும் ரெஸ்பிரேஷன்ல கிடைச்ச கேஸையும் ஒரு இடத்துல இல்லாம எல்லா ஆர்கன்ஸ் ஹோல் பார்ட் ஆஃப் த பாடியும் பிரிச்சு தனியா கொடுக்கறது. அப்பதானே நம்ம ஹோல் பாடியும் பேலன்ஸா பண்ணலாம். அப்புறம் இந்த கை தூக்க முடியாது, கால் தூக்க முடியாதுங்கிற வழியெல்லாம் வரும், ஒழுங்கா டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் நடக்கலைன்னா. சரியா? இதுதான் டிரான்ஸ்போர்ட்டேஷன். எக்ஸ்கிரீஷன். இது எல்லாம் நடந்த பிறகு நம்மளுக்கு எக்ஸ்கிரீஷன்னா சம் வேஸ்டேஜஸ். நம்ம என்னதான் சாப்பிட்டாலும் வேஸ்டேஜஸ் இருக்கதான் செய்யும். எவ்வளவு கேஸ், நல்ல கேஸ் எடுத்தாலும் வேஸ்டேஜஸ் இருக்கதான் செய்யும். ஸோ அந்த வேஸ்டேஜஸ் தான் வெளியேற்றோம். இதுதான் எக்ஸ்கிரீஷன். இந்த ஃபோரை பத்தி தான் நம்ம இந்த சாப்டர்ல டீட்டெயிலா பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பார்ட்ல கண்டினியூ பண்ணலாம் இதோட டீட்டெயிலான எக்ஸ்பிளேஷன். தேங்க்யூ.